அடுப்படி கைமணத்தில் 2 in 1 நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு குருமா செய்ய போகிறேன். இதுக்கு பட்டாணி, காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சு இதை இப்போ வேக வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சம் உப்பு அளவாக போட்டு ஒரு 2 விசில் வச்சோடனே நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ தாளிக்க போகிறேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, தேங்காய் ஒரு 4 பல்ல வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு 1 ஸ்பூன், ஒரு 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை இதை போட்டு தாளிக்கணும். இது செவந்து வந்தோடனே ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இதை போடணும். இது செவந்துருச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் இருக்கணும். செவந்துருச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் போடணும். இது செவந்த பிறகு தக்காளியை போடணும். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை போடணும். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் போடணும். போட்டு மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போடுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போடணும். கொஞ்சம் கழுவி ஊற்றணும் தண்ணியை. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட போடணும். அது போட்டால் தான் குருமா வாசனையே. ஒரு மிளகாத்தூள் மட்டும் போட்டால் பத்தாது. இதையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணலாம். வாசனையே சூப்பராக இருக்குது. உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பச்சை கொத்தமல்லி லாஸ்ட்டில் கொஞ்சம் போடணும். போட்டினா தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மல்லி எல்லாம் போட்டு நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும்.
அருமையான பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.